இந்த தீர்ப்பு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்குது. குறிப்பாக பெண் சமுதாயத்திற்கு ஒரு தைரியத்தை வரக்கூடியதாக, ஒரு தைரியமாக இந்த குற்றச்செயல் எங்கு நடைபெற்றாலும் அதை நாம் முறைப்படி நம்ம புகார் செய்யும் போது நீதி நிலைநாட்டப்படும் என்ற ஒரு நம்பிக்கையை பெண்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது. அதே போல பாத்தீங்கன்னா நம்ம அந்த காவல்துறையா இருக்கட்டும், இல்ல அந்த அந்த அதிகாரத்துறை இந்த குற்ற இந்த வழக்கை விசாரித்த அத்தனை அதிகாரிகளுமே முறைப்படி அந்த பெண்கள் யாரு, எந்த சாட்சியம் சொன்னா, எந்த பெண் அப்படின்றது எதுவுமே போட்டோக்கள் உள்ளிட்ட எந்த தகவலும் வெளிவரவில்லை என்பது பெண்களுக்கான அந்த சட்டத்தை சரியாக பின்பற்றி உள்ளார்கள். அதுவே பெண்களுக்கு இன்னும் ஒரு தைரியத்தை தரக்கூடியதாக இருக்கும். நம்ம ஒரு புகார் சொன்னோம்னா அது வெளியே தெரியாது, ஆனா குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்றது. அதே போல இனி ஒவ்வொரு பெண்ணுமே நாம் இந்த குற்ற செயல் புரிகிறவர்கள் தனக்கு நிகழ்ந்தாலும் சரி, இல்ல தனக்கு தெரிந்தவருக்கு நிகழ்ந்தாலும் சரி, இதை உண்மையாக நம்ம நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். நீதி நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையே பெண்கள் மத்தியிலே இது ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். இன்னும் அந்த எந்த ஒரு குற்றச்செயல் நடந்தாலும் உடனடியாக புகார் தர பெண்கள் இனி தைரியமாக முன் வருவார்கள். அந்த ஒரு விழிப்புணர்வு பெண்கள் மத்தியில் இந்த சட்டத்தின் மூலம் எல்லாரும் அதற்கு முன் வருவார்கள் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தண்டனை பொறுத்த வரைக்கும் அரசு வழக்கறிஞர் தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறாரு. அதனால நிச்சயமாக நீதிமன்றம் அதில் உரிய தண்டனை வழங்கும் என்று நாம் நம்புவோம். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கீதா ஜீவன். குற்றம் சாட்டப்பட்ட சபரிராஜன், வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு, ஹேரேன் பால் உள்ளிட்ட 9 பேரின் தண்டனை விவரம் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான 9 பேரும் குற்றவாளிகள் என இன்று கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இன்னும் சில நேரத்தில் இந்த தண்டனை விவரமானது வெளியாக இருக்கிறது. குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சபரிராஜன், வசந்தகுமார் உள்ளிட்ட 9 பேருக்கு வழங்கப்பட இருக்கும் தண்டனை விவரங்கள் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாக இருக்கிறது.